குறள் கூறும் அறம். நடுவு நிலைமை பார்த்து வருகிறோம். பரதனை கண்ட நாம் இனி இராமாயணத்திலேயே மற்றுமொரு நிகழ்வை பார்க்கலாம். ராவணனின் தம்பி விபீஷ்ணன் தர்ம வழியில் நடப்பவன். அவனின் பேச்சு விவேகமும் வினயமும் நிறைந்தது. நடுநிலையோடு கூடிய அறத்தினை மூத்த சகோதரனான ராவணனிடம் கூறுகிறான். சீதையை அபகரித்து வந்தது தவறு என்று உரைக்கிறான். மற்ற மந்திரிகளும் வேறு சிலரும் ராவணனுக்கு பயந்து அவன் செய்தது அதர்மம் என்பதை சுட்டிக்காட்ட தயங்குகின்றனர். பிறர் மனைவியை கண்ணெடுத்து பார்க்கக்கூடாது என்பதையும், பெண்ணாசை, பிறர் பொருளில் கொண்ட தகாத ஆசை இவைகளெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லும் வழிகள் என்றும் பலவாறாக தர்மத்தை எடுத்துரைக்கிறான். ராவணனை நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறான். சீதையை உடனே ராமனிடம் ஒப்படைத்து சரணடைதலே நல்ல மார்க்கம் என்றும் சொல்லுகிறான். ராவணனோ அவனை எட்டி உதைக்கிறான். தனக்கு நேர்ந்த அவமானத்தை கருதாமல் ராவணனுக்காக வேதனைப்பட்டான் விபீஷ்ணன். ராவணனின் கால்களில் மீண்டும் மீண்டும் வணங்கி அவனை அதர்ம செயலிலிருந்து விடுவிக்க முயற்சித்தும் முடியாது இறுதியில் ராமனின் திருவடிகளில் சரணடைந்தான் விபீஷ்ணன். மற்றும் ஒரு நிகழ்வு மகாபாரதம் காட்டும் காட்சி இது. மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் மூணும் நிலைமை. என்றாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியுமா என்று முயற்சிக்கிறான் யுதிஷ்டிரன். அதனால் கண்ணனை தூது அனுப்புகிறான். தூது அனுப்புவதற்கு முன் கண்ணனை பார்த்து தருமர் பேசுகிறார். திருதராஷ்டிரர் பிற செல்வத்தில் ஆசை கொண்டவர். அவருடைய பேராசை அறிவை கெடுத்து விட்டது. அறிவு கெட்டால் வெட்கம் போய்விடுகிறது. வெட்கமின்மை தர்மத்தை கெடுக்கிறது. நடுநிலையை மறந்து புத்திரனான துரியோதனனுக்கு வசப்பட்டு எங்கள் விஷயத்தில் விபரீதமாகவும் அதர்மத்துடனும் நடந்து கொள்கிறார். எங்களுக்கு 5 கிராமங்கள் கொடுத்தாலும் போதும். போர் கடைசி எல்லை என்பது எங்கள் அபிப்பிராயம். சமாதானமே நாங்கள் விரும்புவது என்று கண்ணனிடம் சொல்லி இதை அவர்களிடம் தெரிவிக்குமாறும் 5 கிராமம் கொடுத்தாலும் போதும் என்றும் அனுப்புகிறான். கண்ணனும் தூதாக செல்கிறான். 5 கிராமங்கள் கொடுத்தாலும் போதும் என்றும் போரினால் பல அப்பாவிகள் பறிபோகும் நிலைமையும் எடுத்துரைத்தும் துரியோதனன் போரில் உயிர் போவதாக இருந்தாலும் பாண்டவருக்கு ஊசி முனை அளவு இடம் கூட கொடுக்க முடியாது என்று கண்ணனிடம் கூறுகிறான். பலரும் தர்மத்தை எடுத்துரைத்தும் துரியோதனன் கேட்பதாக இல்லை. நடுநிலை தர்மத்தை கருதி தூதுவனாக வந்த கண்ணன் தன் கடமை முடிந்ததாக எண்ணி பாண்டவர்களிடம் திரும்புகிறார். இது மகாபாரதம் காட்டும் காட்சி. பின் மகாபாரத போர் மூழ்வது, அதில் துரியோதனன் தோல்வி அடைவதும் தெரிந்ததே. இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் நடுநிலைமை கண்ட நாம் இனி அரசர்கள் ஆண்ட காலத்திற்கு வருவோம். மனுநீதி சோழன் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தவன். அறநெறி தெரிந்தவன். வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இன்றி நியாயத்தை உரைப்பவன். அதனை செயலிலும் காட்டுபவன். அனைவருக்கும் நியாயம் பொது என்ற கொள்கை கொண்டவன். அவன் ஆட்சி காலத்தில் ஆராய்ச்சி மணியை பொருத்தியிருந்தான். மக்கள் அரசனிடம் நீதி கேட்க அந்த மணியை அடிப்பது வழக்கம். உடனே சபை கூடும். விவரம் அறிந்து நியாயம் உரியவருக்கு வழங்கப்படும். ஒரு சமயம் ஒரு பசு ஆராய்ச்சி மணியை அடித்ததாம். அது தன் கன்றை இழந்திருந்தது. அதுவும் அரசனின் மகனால். அவன் ஓட்டிய தேர் சக்கரத்தில் மாட்டி அந்த கன்று இறந்தது. மனுநீதி சோழன் தன் கன்றை இழந்த பசுவின் துயரத்தை தீர்க்க குற்றவாளியான தன் மகனை தேர்காலில் இட்டு நீதி வழங்கிய கதையே பசுவுக்கு கிடைத்த நீதியாகும். இவனின் நீதி வழங்கா நிலை கண்டு இறைவன் பசுவின் கன்றுக்கு மீண்டும் உயிர் பெற செய்ததாக கூறுவர். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.